அடலசன்ஸ் அப்படின்னா தமிழில் வளரிளம் பருவம், பதின் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13லேருந்து 19 வயசு டீனேஜ்னு வச்சுக்கலாம், இல்லை 20 வயசு வரை கூட வச்சுக்கலாம். இந்த வாழ்க்கை தருணம், இந்த வயசு கேட்டகரியில் உள்ளவங்க கதைகளை சொல்கிறதுக்குன்னு சில டெம்ப்ளேட்டுகள் வச்சுருக்காங்க. பெரும்பாலும் காதல், காமம் தான். தமிழ்நாட்டில் வந்து துள்ளுவத இளமை மாதிரி படங்கள்லாம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம். இந்த யங் அடல்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் சில கிளாசிக் படங்கள் திரும்ப திரும்ப பார்க்கப்படுது. இந்த யங் அடல்ட் 13லேருந்து 18 வயசுக்குள்ளே உள்ள கதை மாந்தர்களை பற்றி, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கம்மிங் ஆஃப் ஏஜ் படங்கள்னு சொல்லுவாங்க. எந்த சம்பவம் அவங்கள வந்து அந்த குழந்தை பருவத்திலேருந்து விடுவிக்குது, அந்த அடலசன்ஸ்லேருந்து விடுவிக்குது, அவங்க என்ன செஞ்சு அதிலேருந்து வளர்கிறாங்க அப்படின்ற மாதிரி வயதடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிளாசிக் வந்து 1950s வெளிவந்த ஃப்ரெஞ்சு படமான 400 ப்ளோஸ், இங்கிலீஷில் 400 ப்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை இயக்குனர் பேர் வந்து த்ரூஃபா, ஃப்ரான்சிஸ் த்ரூஃபான்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சு உச்சரிப்பது. அது அவரோட சொந்த கதை தான், இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் லைஃப் தான். அதில் 13-14 வயசான அந்த கதாநாயகன் ஆண்டாயின் டாய்னல் அப்படின்ற அந்த பையன் வந்து ஒரு சின்ன திருட்டு செய்கிறான். திருடிட்டு அதை மாட்டிக்கிறான். அதுக்காக வந்து அவனை ஒரு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது ஒரு ட்ராஜடி படம் இல்லை. பட் ஆனால் அன்னைக்கு இருந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டியில் ஒரு 13-14 வயசு பையன், அவன் முன்னாடி உள்ள பாசிபிலிட்டி என்ன, அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத வந்து அது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்றதுனால அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் உருவாக்கின படம். இன்றும் உலகம் முழுவதும் சினிமா ஆர்வலர்களால் பார்க்கப்படும் படம் அது. அதன் பிறகு லேட் 80s 90s வந்து ஈரான் நாட்டில் எடுக்கப்பட்ட குழந்தைகளை மையமாக வச்ச படங்கள், அதில் உலக பிரபலம் அடைந்தது மிக மிக பிரபலமான படம், இன்று பிரபலமான படம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் தான். ஒரு 10 வயசு பையன் இருக்கான், அவன் வந்து தங்கச்சியோட செருப்பை தொலைச்சிட்றான். அதை எப்படி சமாளிக்கிறான், அந்த பள்ளிக்கூடம் போவதற்கு அவனும் தங்கையும் ஒரே பேர் ஆஃப் ஷூஸை போட்டு எப்படி சமாளிக்கிறாங்க. 1988 வெளியான வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அதில் ஒரு 8 வயசு பையன் வந்து ஃப்ரெண்டோட நோட்டை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடும். அவங்க டீச்சர் சொல்லியிருப்பார், மிரட்டியிருப்பார் அந்த ஃப்ரெண்டை வந்து, நாளைக்கு நீ ஹோம்ஒர்க்கில் தான் வந்துடணும், அவன் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நோட்டை திரும்ப கொடுக்கறதுக்காக அந்த பையன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருப்பான். 8 வயசு பையன் அதை அவங்க டீச்சர் சொன்னதை வேதவாக்காக எடுத்துக்கிட்டு, சின்சியராக எடுத்துக்கிட்டு, பயந்து போய் ஃப்ரெண்டு வீடு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தேடி ஓடி பயந்து அலையிற அந்த பையனோட அந்த மன அவஸ்தை, 2 மணி நேரம் அவஸ்தை தான் அந்த படம். அது மாதிரி கலர் ஆஃப் பேரடைஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, சாங் ஆஃப் ஸ்பேரஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. இதெல்லாம் இன்றும் தொடர்ந்து பார்க்கப்படுது. அது அந்த நாட்டில் உள்ள அந்த குழந்தைகளோட அந்த கலாச்சாரத்தோட அந்த இம்பேக்ட், அது அவங்கள எப்படி பாதிக்குது, அந்த குழந்தைங்க அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. அண்டு இந்த படங்கள் இப்போ சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி படம் ஆனந்த கண்ணீரை வர வச்சா உண்மையிலேயே அவங்களோட ப்ளைட்டை பார்த்து நம்மளை அழுக வைக்கக்கூடிய படங்களும் அதில் இருக்குது. சிட்லி லிமிட்டோட முதல் படமான 12 ஆங்க்ரி மென்ல வந்து ஒரு 18 வயசு பையன் பண்ண கொலையை பற்றி தான் 12 பேர் பேசிக்கிறாங்க. ஒரே ரூம்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. அது ஜூரியாக வந்த அவங்க வந்து அந்த பையன் கொலை பண்ணானா இல்லையான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த 1.5 மணி நேர படம் அது. அதுவும் இன்னும் ஒரு கிளாசிக்காக இருக்குது. குற்ற விசாரணை அதை பற்றின ஒரு பெஞ்ச் மார்க் படமாக அது இருக்குது. அதன் பிறகு ட்ரூ கிரைம், இன் கோல்டு பிளட்னு சொல்லி ஒரு படம், பேஸான ட்ரூ ஸ்டோரி. 2 குற்றவாளிகள் அவங்க குற்றம் செஞ்சுட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அந்த கொலை பண்ணாங்க முன்னும் பின்னுமாக நகரக்கூடிய ஒரு விசாரணை, ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் படம். 1967 வந்த படம். அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குமான அந்த பந்தம், அந்த எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு வந்து டூ ஷேர் வித் லவ் அப்படின்னு சொல்லி சிட்னி பாய்ட்டர் நடித்த படம். அது லண்டனில் நடக்கக்கூடிய கதை தான் அது. அப்படி ஒரு படம் இருக்குது. அப்போ அடலசன்ஸ் டிவி சீரீஸில் வந்து இந்த அத்தனை ஒர்க்குகளோட பாதிப்பும் இருக்குது. அது வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உறவு எப்படி இருக்குன்னும் காட்டுது, குற்றம் நடந்த பிறகு விசாரணை எப்படி நடக்குதுன்னு காட்டுது, கம்மிங் ஆஃப் ஏஜ் என்னத்தை பண்ணி இந்த பையன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான் இந்த சென்ஸ் அந்த குழந்தை பருவத்தை இழந்துட்டான், என்ன காரியத்துக்கு பிறகு அவன் அதை இழந்தான் அப்படின்னும் இந்த டிவி சீரீஸ் காட்டுது. அண்ட் இப்படி இந்த கிளாசிக்குகளை பார்த்துட்டே வரும்போது ஹாலிவுட்டில் வந்து ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் வந்து 2014 வருடம் வந்து பாய்ஹுட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தை வந்து 12 வருடமாக ஒரு ப்ரொடக்ஷனில் வச்சுருந்தார். ஒரு பையனையும் பொண்ணு அவரோட சொந்த பொண்ணு தான், இன்னொரு பையன், அவங்களோட வாழ்க்கை வந்து
12 வருடங்களாக எப்படி மாறியிருக்கு. ஒவ்வொரு சம்மர் லீவ்லேயும் படப்பிடிப்பு நடக்கும். அவங்களோட உண்மையான வாழ்க்கையிலிருந்தே சம்பவங்கள் எடுத்து அவங்க கதை சம்பவங்களை உருவாக்கி படம் பிடிப்பாங்க. இப்படி 12 வருடங்களாக ஷூட்டிங் பண்ணி அதை ஒரு திரைப்படமாக உருவாக்கி பாய்ஹுட்னு சொல்லி வெளியிட்டார். ஸோ அந்த படம் இன்றைக்கி ஒரு கிளாசிக்காக இருக்குது, ஒரு பெஞ்ச்மார்க் ஒர்க்காக. கம்மிங் ஆஃப் ஏஜ் படத்துக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பையனோட வாழ்க்கை அமெரிக்காவில் இருக்கான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புறச்சூழல்களுக்கு நடுவில் அவனோட வாழ்க்கை, அவனோட மனமாற்றம், அவனோட வாழ்க்கை பார்வை எப்படி டெவலப் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ட்ரூ க்ரைம் பற்றி வந்த படங்களில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு தயாரிப்பான நைட் ஆஃப் த 12th சொல்லி ஒரு படம் இருக்குது. டாமினிக் மால் அப்படின்ற இயக்குனர் இயக்குனது. அதில் ஒரு இளம்பெண் கொலை செய்யப்படுறாங்க. அதை விசாரிக்க வர்ற போலீஸ் ஆஃபீஸர் அது என்ன காரணம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட முடியாமல் போகிறது, இல்லை யார் கொலை செஞ்சாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் போகிறது. அதுபோல் விஷயங்கள் இந்த அடலசன்ஸ் டிவி சீரீஸில் இருக்குது. எக்ஸப்ட் இங்கே வந்து யார் என்னன்றதை உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளவு வந்து இந்த டிவி சீரீஸ் உருவாவதற்கு முன்னாடி அதுபோல் உருவாக்கப்பட்ட இல்லை அதனோட இன்னொரு பாசிபிலிட்டியான அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான படைப்பு வந்து சவுத் கொரியாவில் 2003 வெளியான மெமரிஸ் ஆஃப் மர்டர். அதிலும் இளம்பெண்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க. அதை விசாரிக்க வரக்கூடிய அதிகாரிகள் அவங்க அதை எவ்வளோ சீரியஸாக விசாரிக்கிறாங்க, அந்த குற்றவாளி எப்படி தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே ஒரு இளம்பெண் இளம் பள்ளி மாணவி 13 வயசு மாணவி கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்குது, அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணையோ அவங்க குடும்பத்தையோ இவங்க எங்கேயுமே காட்டலை. லைவாக அந்த பொண்ணோட புகைப்படத்தை மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த பெண்ணை பற்றி பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்க இதில் வரவே இல்லை. ஆனால் இது முடியும் போது அந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. அந்த பெண்ணை இழந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். இப்போ ஜேமியோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா, அவன் குற்றவாளி ஆகிட்டதுனால அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னா, அந்த பெண்ணை இழந்த குடும்பம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத அதை வந்து ஆடியன்ஸோட இதுக்கே விட்டுறாங்க. ஆடியன்ஸே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு. அடலசன்ஸ் டிவி சீரீஸ் பற்றின 3வது பாட்காஸ்ட் இதில் யங் அடல்ட்ஸ், டீனேஜர்ஸ் பற்றின கிளாசிக் திரைப்படங்கள், ட்ரூ க்ரைம் பற்றின கிளாசிக் திரைப்படங்கள் இதெல்லாம் சம்மப் பண்ணிவிட்டு அதனோட தொடர்ச்சியாக எப்படி அடலசன்ஸ் வந்து ரொம்ப கச்சிதமாக பொருந்தது, இதில் எப்படி ஆர்கானிக்கான ரெண்டும் கலந்த ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். இனி அடுத்த பாட்காஸ்ட்டில் என்டையர்லி இந்த டிவி சீரீஸை பற்றி மட்டும் ஒரு அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட் பண்ண போகிறேன். அதையும் கேளுங்க. தேங்க்யூ.